வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இதுவரையில் நம்ம வந்து ஒரு 11 எபிசோடு வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி தகவலாம் யாரும் எந்த அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க. நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்டோடு நிறுத்திப்பாங்க. பட் ஆனால் இதோட நோக்கம் என்னன்னா, மெயினான நோக்கம் வந்து எந்த வித பிஸ்னஸ் மைண்டாக இல்லாமல் ஒரு சர்வீஸ் மைண்டடாக, அதாவது ஒரு இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு உதவும் வகையில் என்னுடைய பதிவு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் போடுறேன். உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் சௌகரியம். ஸோ இதோட நோக்கத்தை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதனால் வந்து எனக்கு வந்து எந்த பர்சனல் ப்ரொஜெக்ஷனோ இல்லை, அதாவது என்னை முன்னிறுத்திக்கிறதுக்கோ இல்லை யாரையும் வந்து தாழ்த்தவோ குறை சொல்லவோ போடப்பட்ட வீடியோ இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இட் வில் கிவ் சம் ஐடியா. நான் வந்து உள்ளதை தான் சொல்கிறேன். சோஷியலில் வந்து என்ன நடக்கிறது, சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இது வந்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், பொதுவாக 40-50 வயசு உள்ளவங்க எப்போ வேணும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும்போது பாருங்கள். உங்களுக்கு வந்து இட் வில் பி பெனிஃபிட்டட். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், God is always knocking your door, but it is up to you whether you are asleep or awake அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து don't expect God always knock the door, or whenever the door is knocked, don't expect God will come. It is not like that. The information what I want to give is, God will come in the form of human being only, maybe female or male. அதனால் அவங்க கொடுக்குற தகவல் எதாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தகவலாக இருந்தால் அதை ஏற்று நடைமுறைப்படுத்துங்க. வேண்டான்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களை தவறான வழி நடத்துகிறவங்க அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இதை வந்து சொல்ல விரும்பிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு எபிசோடில் திருக்கடையூரை பற்றி சொல்லியிருந்தேன். மாதம் எங்கள் அப்பாவோட கேட்ட நட்சத்திரத்தை அன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் தான் போவோம். எங்கள் அப்பா வரமாட்டார். 2 பேரும் போயிட்டு அங்கே பிரசாதம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் மை எனக்கு தெரிஞ்சது ஆரம்பத்துலேருந்து, ஐ வில் மேக் எ விசிட் டு த டெம்பிள் and I will see the atmosphere and see where it is located and other things. But I never prayed in front of any deities or any in any temple. அது எதுக்கு கேட்டிங்கன்னா, sometimes we may get what we want. That may be, அது வந்து நம்மளுடைய தற்சமய கஷ்டத்துக்கு தான் இருக்குமே தவிர, அது வந்து உங்களுக்கு தேவையானது என்னங்கிறது மேபி ஹை. அதை வந்து டிசைட் பண்ணுற போகிறது வந்து நீங்கள் வணங்கும் தெய்வமாக கூட இருக்கலாம். தெய்வமாக அவங்க வந்து எப்படி வருவாங்கன்னா மனுஷ ரூபங்களும் வரும். அதனால் வந்து யாரையும் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. உதாசீனப்படுத்திட்டு போனாங்கன்னா நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் விட்டுப்போங்க.